ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? விசுவாசத்தை பூரணப்படுத்தும் கருவி, டூல் தட் பர்ஃபெக்ட்ஸ் ஃபெய்த் அப்படின்ற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். அதுல எப்படி நீதிமான் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் யார் நீதிமான் ஆனாங்க? ஆபே, நோவா. அதுக்கப்புறம் யார் நீதிமான் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆதியாகமம் 15:6. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இதுல ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த இப்ப யார் நீதிமான் ஆகுறாங்க அப்படின்றத கவனமா பாருங்க. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அடுத்ததா யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரைகளின் ஆளே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். அடுத்ததா யார் நீதிமான் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா ஆபிரகாம். ஒரு இடத்துல விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனான்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல கிரியை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரி, இப்ப இவன் எப்படி நீதிமான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு சம்பவத்தை தான் சொல்லியிருக்கு. யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரையினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த சம்பவத்துலதான் அவன் நீதிமான் ஆனான்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம அந்த சம்பவத்துலதான் அவன் எப்படி நீதிமான் ஆனான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதாவது அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாமோட பிரதரோட பையன் இருக்கால லோத்து, அவன் வந்து சோதம் அப்படின்ற ஊர்ல குடியிருக்கிறான். அந்த பக்கத்து நாட்டு ராஜா என்ன பண்ணுவான், படையெடுத்துன்னு வந்து அந்த சோதம் ராஜா அவங்களோட ஜனங்க பொருட்கள் எல்லாத்தையும் சரபிடிச்சு எடுத்துட்டு போயிடுவான். அப்படி எடுத்துட்டு போகும்போது லோத்தோட எல்லாத்தையும் தான், அவனோட ஃபேமிலி அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் தான் தரபிடிச்சு கொள்ளையடிச்சுன்னு எடுத்துட்டு போயிடுவான். அங்கிருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடி வந்து என்ன பண்ணுவான், ஆபிரகாம் கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி லோத்தை வந்து சரபிடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, லோத்தோட கொள்ளையடிச்சுன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு, அவரோட ஆளுங்க எல்லாம் கூட்டின்னு போய் அந்த கொள்ளையடிச்சுன்னு போனான்ல அந்த ராஜா கிட்ட போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவான். யார? வெறும் லோத்தோட ஃபேமிலி அவனுக்கு பொருள்கள் மட்டும் இல்ல, இந்த சோதம்ன்ற அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும், அந்த ராஜா கொள்ளையடிச்சுன்னு போன எல்லாத்தையும், ஜனங்க பொருட்கள் எல்லாத்தையும் விடுவிச்சு கொண்டு வருவான் ஆபிரகாம். கொண்டு வரும்போது இப்ப என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்துட்ட உடனே இப்ப வந்து அந்த சோதமோட ராஜா வருவாரு. வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நீ வந்து இதை எடுத்துக்கோ, ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே ஆபிரகாம் பியூட்டிஃபுல்லா ஒண்ணு சொல்லுவாருங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் கிட்ட வேணா கை நீட்டுவேன தவிர உன்கிட்ட நான் கை நீட்ட மாட்டேன். ஏன்னு ஆபிரகாமே நான் தான் பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து பெருமை அடிச்சுக்க கூடாது, போஸ்டிங்க்கு வழி நான் உண்டாக்கிடக்கூடாது. நான் வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுக்கிட்டதான் நான் கை நீட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, எனக்கு வேண்டாம், ஆனா என் கூட வந்து நான் ஹெல்ப் கூட்டு வந்தேன் இல்லையா, சண்டை போட்டாங்களே, அவங்களுக்கு வேணா அவங்களோட ஷேரை கொடு, நான் வந்து தேவன் கிட்டதான் கை நீட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். சோ இதெல்லாம் முடிஞ்சிட்ட பின்னாடிதான் தேவன் என்ன சொல்லுவாரு பாருங்களேன். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இதெல்லாம் முடிஞ்சிட பின்னாடிதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏன்னா இதை சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவன் கிட்ட வேணா கை நீட்ட, உன்கிட்ட கை நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குவார், நீ அந்த போஸ்டிங் அந்த கிரெடிட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ தரிசனத்துல வந்து சொல்வார் ஆண்டவர், பயப்படாத, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். சொல்லி முடிச்ச உடனே ஆபிரகாம் கேட்பாரு, நீங்க எனக்கு என்ன தருவீங்க,
எனக்கு எந்த பிள்ளை இல்லையே. அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா சோதம் ராஜா கிட்ட, உன்கிட்ட கை நீட்ட மாட்டேன், தேவன் கிட்ட கை நீட்டுவேன்னு சொல்லிட்டு, இப்ப தேவன் கிட்ட கை நீட்டுறாரு. கேக்குறாரு, எனக்கு நீங்க என்ன தருவீங்க? நான் என் பிள்ளை இல்லாம இருக்கேனே. என் வீட்டுல வேலைக்காரனா இருக்கல்ல அடிமை, அவன் என் வீட்டுலதான் பிறந்தான். அவன் அந்த அடிமை வேலைக்காரன் என் வீட்டுலதான் பிறந்தான், எலியேசர். அவன் தான் இப்ப வந்து எனக்கு வாரிசா இருக்கான். நீங்க எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து தேவன் கிட்ட சொல்லுவான், என் வீட்டுல பிறந்த அடிமை தான் இப்போ என்னோட வீட்டு எல்லாத்துக்கும் மேனேஜரா இருக்கான், இன்சார்ஜா இருக்கான். அவன் தான் இப்ப வந்து எனக்கு வாரிசா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அடுத்த தேவன் சொல்ற வார்த்தையை கவனமா கவனிங்க. உடனே தேவன் என்ன சொல்வாரு, இதுல இருந்து நீங்க நான் எதெல்லாம் கவனின்னு சொல்றேன்னா அதெல்லாம் கவனிங்க. ஆதியாகமம் 15:4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. உடனே சொல்வாரு, இல்ல இவன் கிடையாது, உன் வீட்டுல பிறந்த அடிமை கிடையாது உனக்கு வாரிசு. ஒன்னால பிறக்கிறவன் தான், ஒன்னால பிறக்கிற மகன், உன் வழியா பிறக்கிற மகன் தான் உனக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. சொல்லிட்டு நீ வா, வெளியே வான்னு சொல்லிட்டு ஆபிரகாம வெளியே கூப்பிட்டுட்டு, மேல பாரு, நட்சத்திரங்களை பாரு, உன்னால கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி உன்னோட வம்சத்தை பரம்பரையை நான் பெருக்குவேன், அந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணுவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இங்கதான் அங்கேதான் வருது, அவன் கர்த்தரை ஆதியாகமம் 15:6. இந்த விஷயத்தான் விசுவாசிப்பான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதைதான் விசுவாசிச்சான். எதை விசுவாசிச்சான்? உன் வழியா உன் மூலமா பிறக்கிறவன் தான் உனக்கு வாரிசு அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த விஷயத்த ஆபிரகாம் மூலமா பிறக்கிறவன் தான் ஆபிரகாமுக்கு வாரிசு அப்படின்றத திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாருங்க தேவன். ஆதியாகமம் 17:16 பாருங்க. ஆதியாகமம் 17:16. நான் அவளை ஆசீர்வதித்து, அதாவது ஆபிரகாமோட வைஃப் ஆகிய சாராயை பத்தி சொல்றாரு. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதித்தேன் என்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? உன் வழியா உன் மூலமா வர்றவன் தான் உனக்கு வாரிசு என்றாரு. இப்ப ஃபில்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன பண்றாரு? உன் வழியா உன் மூலமா இல்ல, உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற மகன் தான் உனக்கு வாரிசு. ஃபில்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாரு. திருப்பியும் கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு. 17:21. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். மறுபடியும் ஆதியாகமம் 18:10. அப்போது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்போது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமா இருப்பான் என்றார். ஆதியாகமம் 18:14. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஃபர்ஸ்ட் உன் வழியா வர பையன் உனக்கு வாரிசுன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கடுத்ததான் ஃபில்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாரு, உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பையன் தான் உனக்கு வாரிசு. ஏன்னா உனக்கும் ஆகாருக்கும் இல்ல, ஹேகருக்கும் இல்ல, உனக்கும் கெட்டுராக்கும் இல்ல, கேத்துராளுக்கும் இல்ல, உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பையன் தான் உனக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாரு. திரும்ப 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 தேவன் கன்ஃபார்ம் பண்றாருங்க. தேவன் கன்ஃபார்ம் பண்றாருன்னா அதுல ஒரு கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா திரும்ப கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அதாவது இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்றாரு இல்லையா? இப்ப வந்து ஈசாக்கு பிறந்துடுறான். பிறந்துட்ட பிறகு கன்ஃபார்ம் பண்றாரு. 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அதாவது என்ன சொல்றாரு? ஈசாக்கு மூலமா தான்பா உன் ஜெனரேஷன் வரப்போகுது, ஈசாக்கு மூலமா தான்பா உன் பரம்பரை வரப்போகுது,
ஈசாக்கு தான்பா உனக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்றாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காருங்க. அடுத்ததா பறந்துட்ட பிறகும் கன்ஃபார்ம் பண்றாரு இல்லையா? அதுக்கப்புறம் நடக்கிற காரியம் தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். திரும்ப திரும்ப தேவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டே வராருங்க. ஈசாக்கு வழியாதான் உன் சந்ததி விளங்கும், ஈசாக்கு தான் உனக்கு, ஈசாக்கு மூலமா தான் உன்னோட பரம்பரை வரும், ஜெனரேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இதுக்கப்புறம் நடக்கிற இன்சிடென்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். அதாவது ஈசாக்கு பிறக்கிறான், அதுக்கப்புறம் அவன் வளர்றான். அதுக்கப்புறம் பாருங்க 22 அதிகாரம் 1 வசனத்துல தேவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. 22 அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது புரியும். நீங்க வாசிங்க. நான் இப்போ சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்றாரு, பிறக்கிறான், பிறந்த பிறகும் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு நடக்குது. இப்ப என்ன சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட வந்து, அதுவும் எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்க எடுத்து போய் நீ பலியிடு, அதுவும் நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போ, எனக்கு தகன பலியா, எனக்கு அவனா தகனமா பலியிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எப்படி இருக்கும் இல்லையா? இது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா அப்பாக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த பிள்ளைய எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உயிருக்கு போராடி அதுக்கப்புறம் அது இறந்து போச்சுன்னா அவங்க 2 பேரும் எப்படி ஆயிடுவாங்க? எப்படி இருக்கும்ல அவங்க மனநிலை. அப்ப ஆபிரகாமோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ திடீர்னு என்ன பண்ண சொல்றாரு, தேவன் சாகடிக்க சொல்றாரு. அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அவனோட மனநிலை எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் பாருங்க. சரி, அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 22, 23 பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், சரி நம்ம போலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ரெடி ஆயிடுவான். ரெடி ஆயிட்டு வேலைக்காரங்களை 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஈசாக்கை எடுத்துக்கிட்டு கத்தியை எடுத்துக்கிட்டு விறகை எடுத்துக்கிட்டு நெருப்பை எடுத்துக்கிட்டு ஒரு கழுதை மேல வச்சு எல்லாருமே சேர்ந்து போவாங்க. ஃபர்ஸ்ட் அவன் எப்படி போராடி இருப்பான்ல அந்த மனநிலை. ஆனா அவன் திடீர்னு சுதாரிச்சுக்கிட்டு தன்னை திடப்படுத்திக்கிட்டான், தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டான். ஏதோ ஒரு விஷயம் அவனை ஸ்பார்க் பண்ணிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அவன் கவனத்துக்கு வந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அடடா இப்படி இருக்கடா, இதை நம்ம கவனிக்காத போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிருக்கான் அந்த விஷயத்த. அதனால என்ன ஆயிட்டான், அந்த விஷயம் கவனத்துக்கு வந்த உடனே சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்றான், இப்ப ரெடி ஆகிறான், ஈசாக்க கூட்டின்னு போறான். அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆக்ட் பண்ணான் அப்படின்றதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது இன்ட்ரெஸ்டிங்கும் பயங்கர ஞானமான விஷயம், ஞானமான காரியம். சரி போறாங்க, போயிட்டே இருக்கும்போது 3 days ஆச்சு. 3 days ஆன பிறகுதான் ஆண்டவர் சொன்னார்ல அந்த இடம் வந்துச்சு. அந்த இடத்துக்கு 3 days டிராவல் பண்ணி 3 days டிராவல் பண்ணி வராங்க. வந்து சேர்ந்த உடனே அதுக்கு அடுத்தது அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? பலி கொடுக்கறதுக்கு அவன் என்ன பண்றான், ஈசாக்க பலி கொடுக்கறது அவன் போயிட்டு இருக்கான். வேலைக்காரரை நிறுத்திட்டான். வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்றான், நீங்க இங்கதான் இருங்க, நானும் என்னோட பையனும் போயிட்டு அங்க கும்பிட்டுட்டு தொழுது கொண்டு வணங்கிட்டு திரும்பி வருவோம். ரொம்ப இதுவா நோட் பண்ணுங்க நீங்க, திரும்பி வருவோம், திரும்பி வருவோம். சரி அவன் சொல்லிட்டாங்க, வேலைக்காரர்கிட்ட இப்படி சொல்லிட்டான், இப்படி பேசிட்டான்.
பேசி முடிச்ச பிறகு என்ன பண்றான், இப்ப ஈசாக்கு மேல எல்லாத்தையும் வைக்கிறான். விறகு அது எல்லாத்தையும் வச்சுட்டு கத்தி எடுத்துட்டு நெருப்பை எடுத்துட்டு ஈசாக்கு மேல விறகு வச்சுட்டு இவங்க போறாங்க. ஈசாக்கும் ஆபிரகாமும் போயிட்டு இருக்காங்க. போகும்போது வழியில ஈசாக்கு கேக்குறான், அப்பா அப்பா நம்ம தேவனுக்கு பலி கொடுக்க போயிட்டு இருக்கோம், விறகு இருக்குது நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தகப்பன் கிட்ட தன்னோட அப்பா கிட்ட கேக்குறான் ஈசாக்கு. அதுக்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். எப்படியெல்லாம் ஈசாக்க காப்பாத்துறான் பாருங்க ஆபிரகாம். ஃபர்ஸ்ட் வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டா நாங்க போயிட்டு திரும்பி வந்துருவோம். அடுத்ததா ஈசாக்கு கிட்ட என்ன சொல்றான், அவருக்கு தானே இப்ப தகனி பலி செலுத்தினா அவரே பார்த்துக்கு வராத அப்படின்னு சொல்றான். சரி சொல்லிட்டு போயாச்சு, அது கிட்ட போயாச்சு, பலிபீடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அது மேல நெருப்பு வச்சாச்சு. இப்ப நெருப்பு மேல எடுத்து யார கட்டி வச்சாச்சு, ஈசாக்கா கட்டி வச்சாச்சு. வச்சு முடிச்சிட்ட பிறகு ஓங்கலங்க, கத்தியெல்லாம் எடுத்து ஓங்கல, கத்தியை எடுக்கிறதுக்காக கைய நீட்டான். நீட்டின உடனே 22:10 பாருங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். உடனே 22:11 அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அடுத்த வசனம், அப்போது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். டாஸ்க் தடை பண்ணப்பட்டாச்சா? ஈசாக்கு காப்பாற்றப்பட்டானா? வெட்டப்படுறதுல இருந்து, பலி கொடுக்கப்படுவதிலிருந்து இருந்து. அவ்வளவுதாங்க, ஈசாக்கெல்லாம் பலியிடப்படல, தடுத்துட்டார், தேவன் தடுத்துட்டார். அதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா உடனே அன்டை பண்ணி ஈசாக்கெல்லாம் இறக்கி அந்த பலிபீடத்துக்கு மேல வச்சிருந்தா இல்லையா, அது மேல இருந்து ஈசாக்க இறக்கிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க, 22:19 22:13 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அது தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, அவங்க பையன் கேட்கும்போது அவருக்கு தகன பலிக்கானாரு, அவர் பாத்துக்குவாரு, தேவன் பாத்துக்குவாருப்பா. இப்ப பாருங்க இவ்வளவு அழகா தேவன் பாத்துக்கிட்டாரா? அதனாலேயே அந்த இடத்துக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே, ஜெகோவா ஜாயிரே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாரு. அபிரகாம் பேர் வைப்பாரு. சோ ஈசாக்கு பதிலா வேற ஒரு ஆடு பலியிடப்பட்டது. ஈசாக்கு காப்பாற்றப்பட்டான், தப்புவிக்கப்பட்டான். அடுத்ததா பாருங்க. சரி, அடுத்தது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு, தேவன் நிறைய விஷயங்களை ஆபிரகாம் கிட்ட பேசுவாரு. அவனோட ஆசீர்வாதத்தை பத்தி, எப்படி இது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து அதை வாசிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் என்ன நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 22:19 ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு போய் ஏகமாய் பேசபுக்கு போறார்கள். அங்கே பேசபில குடியிருந்தான். பாத்தீங்களா? வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தான், நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். திரும்பி வந்தாச்சா? திரும்பி வந்தாச்சு. பையன்கிட்ட என்ன சொன்னா, அவர் ஆட்டுக்குட்டியை பாத்துக்குவாரு, தகன பலிக்கு அவர் பாத்துக்குவாரு. அதே மாதிரி நடந்ததா? சோ ஈசாக்கு தப்புவிக்கப்பட்டான். இதுதான் சொல்லியிருக்கு எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். எந்த விஷயம் ஈசாக்க இப்படி ஆபிரகாமை இப்படி ஆக்ட் பண்ண வச்சது? எந்த விஷயம் இப்படி ஆக்ட் பண்ண வச்சது? இது மாதிரி இவ்வளவு அழகா ஆக்ட் பண்ண வச்சது?
இது அந்த வேலைக்காரங்க கிட்ட மட்டும் நீங்க இங்கே காத்துட்டுருங்க, நாங்க போயிட்டு நான் மட்டும் திரும்பி வரேன் இப்படின்னு சொல்லி இருந்தாலும், இல்ல ஈசாக்கு கேட்கும் போது ஆடு எங்கன்னு கேட்கும்போது நீதான்பா அந்த ஆடு, உன்னதான்பா பலியிட சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இருந்தாலும் என்ன நடந்திருக்கும்? அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கும் இல்லையா? ஆனா ஏதோ ஒரு விஷயம் ஆப்ரஹாம இந்த மாதிரி நடக்க வச்சிருக்குதுங்க, இந்த மாதிரி ஆக்ட் பண்ண வச்சிருக்கு, இந்த டாஸ்க்ல இவ்வளோ ஞானமா செயல்பட வச்சிருக்கு. என்னதுன்னு பாக்கலாங்களா? எபிரேயர் 11:17. வேறு விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை, இப்படி வாசிக்கணும் இந்த வசனத்தை, எபிரேயர் 11:7. மேலும் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். எப்படி ஏன் ஈசாக்க பலியிடுறதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் வந்து அது கேட்ட உடனே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பான்ல, பலி கொடு அப்படின்னு சொன்ன டிஸ்டர்ப் ஆயிருப்பான். ஆனா அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்றான், ரெடி ஆயிட்டு அவன் வரான், பலி கொடுக்கறதுக்காக என்ன பண்றான், வரான். அப்போ எந்த விஷயம் அவனை சுதாரிச்சிருக்கோம்னா விசுவாசம். எதை விசுவாசிச்சான் பாருங்களேன். 11:8, எபிரேயர் 11:8. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேராவனவனே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். 18, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று பலியாக ஒப்பு கொடுத்தான். அதாவது எது நான் சொன்னல ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, அவனுக்கு ஒரு விஷயம் கவனத்துக்கு வந்துச்சு. ஆஹா, இத மறந்துட்டோமேடா, இந்த விஷயத்த தேவன் சொல்லியிருந்த இந்த விஷயத்த மறந்துட்டோமேடா, அவர் நம்மள சோதிக்கிறாரு, கண்டிப்பா இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுதாரிச்சு ரிவைவ் ஆனா பாத்தீங்களா? அது எந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தேவன் சொல்லியிருப்பார் இல்லையா, உன் வழியா வருகிறவன் தான் உனக்கு என்னது வாரிசு. அப்புறம் ஃபில்டர் பண்ணார் இல்லையா, உனக்கும் சாராய்க்கு வர்றதா வாரிசுன்னு சொல்லிட்டு. அது இல்லாம திரும்ப 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 கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அப்புறம் லாஸ்ட்ல பிறந்த பிறகும் சொன்னாரு, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். இதை தாங்க விசுவாசிச்சு அங்கே அவன் அப்ளை பண்ணி, அடடடா தேவனுடைய வாக்குத்தத்தை ஈசாக்க வச்சுதான் என்னோட பரம்பரை வரும், வாரிசு ஈசாக்கு தான் வாரிசு, என்னோட வாரிசாகிய ஈசாக்கு வழியா தான் என்னோட பரம்பரை வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்படி அவர் பலி கேட்பாரு? எப்படி அவனை சாகடின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு? எப்படி அவனை கொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு? அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தேவன் நம்மள சோதிக்கிறாரு, அப்படி இருக்காது, கண்டிப்பா அப்படி இல்ல. ஈசாக்கு சேர்த்துட்டா எப்படி எனக்கு வாரிசு வரும்? ஈசாக்கு சேர்த்துட்டா வாரிசு இல்லாத போகும், அப்ப எப்படி எனக்கு பரம்பரை வரும்? அப்ப தேவன் சொன்னது பொய் ஆயிடும் இல்லையா? தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அப்போ தேவன் நம்ம சோதிக்கிறார். அப்ப அவர் சொன்னதுதான், அது டிஸ்போஸும் ஆகாது, வேனிஷும் ஆகாது, டைலிட்டும் பண்ண மாட்டார். ஈசாக்கு அவன் வாரிசு, அவன் மூலமா சந்ததி, அப்பனா உயிரோடு இருக்கணும், அப்பனா அவன் சாவடிக்கப்பட மாட்டான். இந்த விஷயம் கவனத்துக்கு வந்ததுனால்தான் அவன் ரெடி ஆயிட்டு ஈசாக்க பலியா ஒப்பு கொடுக்கறதுக்காக எப்படியும் தேவன் ஏதோ விதத்துல அங்க இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த அந்த ஆக்ட் பண்ணா பாத்தீங்களா, அந்த வர வழியில அவன் வந்து கண்ணா பின்னான ஏதோ தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணாங்க. சரியா பேசினா, ஞானமா பேசினா, கரெக்டா பேசினான். சோ தேவனுடைய வார்த்தை மாத்திரம் இல்ல, இவனோட வார்த்தைகளும் தான். அதனால ஒப்பு கொடுத்து அவன் நீதிமான் ஆனான். அததான் இங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்ப பலிபீடத்தில் செலுத்த போது எதை நீ அப்ளை பண்ணாம? விசுவாசத்தை. எதன் மேல் உள்ள விசுவாசத்தை? வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை. எந்த வாக்குத்தத்தம்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். சோ வாக்குத்தத்தை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை அவங்க அப்ளை பண்ணதுனால ஈசாக்கு காப்பாற்றப்பட்டான். ஃபர்ஸ்ட் யார் நீதிமானானது? ஆபேல். அப்புறம் யாரு நீதிமானானது? நோவா.
நோவா விசுவாசத்தினால ஆக்ட் பண்ணி தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினான். இங்க ஈசாக்க ஆபிரகாம் விசுவாசத்தினால காப்பாத்தினானா, அதனால ஆபிரகாம் நீதிமானானா. இதோட இந்த வீடியோவை முடிக்கலாம். இதன் தொடர்ச்சிய அடுத்த வீடியோல பார்க்கலாம். காத்திருங்கள். அதுவரை தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக.